ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மொமெண்ட், ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம கிச்சன்ல உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட்ல ஒரு பேண்ட்ரி யூனிட் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். பேண்ட்ரி யூனிட் அப்படின்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாங்க. ஜஸ்ட் ஒரு செல்ஃபுக்கு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு கதவு போட்டு வச்சிருக்கேன். க்ளோஸ்டு செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே நான் இந்த பேண்ட்ரி யூனிட்ல தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வீட்லயே ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த 2 ஷெல்ஃப்குள்ளே எல்லாத்தையும் நான் வந்து அடுக்கி வச்சிருந்தேன். புது வீடுன்னு நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே புது வீட்டுல வைக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும், புது கிச்சனுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும் போதும் சரி, இதை இந்த இடத்துல தான் வைக்க போறோம், இதை இப்படிதான் யூஸ் பண்ண போறோம்னு என்னோட கிச்சனை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கும்போது இருந்த சந்தோஷம் எவ்வளோ இருந்துச்சோ அதே மாதிரி அதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்காக தான் நான் சொன்னேன் வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் அப்படின்னு. இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. எதையுமே நான் மாத்தலைங்க. அங்கேருந்து என்ன எடுத்துட்டு வந்தானோ அப்படியே வச்சுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமா கிச்சனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா தான் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலயே ரீஃபில் பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருந்தேன். பாக்கெட்ஸ்ல தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மசாலா பொடி போட்டு வச்சுக்கிறதுக்கெல்லாம் நான் ஸ்டீல் டப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியும். இப்போ இந்த வீட்டில் ஸ்டீல் டப்பா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டீல் டப்பாலாம் இங்க வந்து கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே லைட்டா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலேயே அதை அப்படியே யூஸ் பண்ணேன்னா சுத்தமாக அந்த டப்பாவில் யூஸே பண்ண முடியாமல் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் பேண்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட போகிறேன். அதுக்கு முன்னாடி கிச்சனுக்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிச்சிடுறேன். மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்போ இவ்வளோது தேவையா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் மொத்தமாக ஒரே டைமில் வாங்கலைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த வீட்டில் இருக்கும் போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க பொருள் எல்லாமே குவாலிட்டியும் ஓகே, என்னோட பட்ஜெட்குள்ளே வர்ற மாதிரி கொஞ்சம் கம்மியான 500குள்ளே தான் நான் காமிச்சிருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர் எல்லாமே ஹோம் சென்டர் பிராண்டோடது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 699க்கு வாங்கின 6 கண்டெய்னர். பக்கத்துல ஒயிட் கலர் மூடி போட்ட பாட்டில் காமிக்கிறல்ல, அதுவும் ஹோம் சென்டர் பிராண்ட் தான். பட் அது வந்து அமேசான்ல வாங்கினது. இந்த பாப்அப் ஜார் வந்து ஹோம் சென்டர் பிராண்டுக்கே ஷாப்புக்கே போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 650 ml கெப்பாசிட்டி இருக்கிறதுங்க. அது ஆன்லைன்ல நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த பிரைஸுக்கு இது இங்க வாங்குறது பெட்டர்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் கொஞ்சம் செராமிக் கண்டெய்னர்ஸ், அப்புறம் இந்த செராமிக் ஜார், அப்புறம் கட்லரி வைக்கிற ஸ்டாண்டு, இது எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஃப்ரூட் வைக்கிற ஸ்டோரேஜ் இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் குமிச்சு வச்சுக்கிறதுக்கே ஒரு இடங்க. இந்த ரூம்ல பாதி இடம் இதுக்கே நான் அடைச்சி வச்சிருந்தேன். வீடியோட ஸ்டார்டிங்ல பேண்ட்ரி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு 2 நாள் முன்னாடியே நான் இந்த பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணி காய வச்சுட்டேன். ஏன்னா இங்க வெயில்ல காய வைக்கிறதுக்கான வழி இல்லை. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஃபேன் போட்டு தான் காய வைக்கணும். 2 நாளைக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா காஞ்சிரும். தொடச்சிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிடலாம். நம்ம ஈரத்தோட போடுறப்போ சீக்கிரம் வண்டு வந்துடும் அதில் போடுற பொருள் எல்லாம். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா வேலையுமே நான் 3 நாளாக பிரித்து பண்ணியிருக்கேங்க. ஏன்னா ஒரே நாளில் சேர்த்து என்னால் பண்ண முடியாது. ஒரு நாள் பாட்டில் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இப்போ பேண்ட்ரி எல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். வெறும் ட்ரை கிளாத் மட்டும்தான் வச்சு தொடச்சிருக்கேன். ஈரம்லாம் எதுவுமே பண்ணலைங்க. ஏன்னா இப்போதான் புது வீடுன்றதுனால அந்த அளவுக்கு எனக்கு அழுக்கும் எதுவும் இல்லை. இவ்வளோ நாளாக செல்ஃப் லைனர்லாம் எதுவும் போடாம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் ஒன்று போட போறேன். இது வந்து புதுசு கிடையாது, அந்த வீட்லயே யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். இந்த லைனர் வந்து பாரிஸ் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 6 வருஷமா இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலேயே ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த வீட்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். செல்ஃப் கொஞ்சம் டெப்தா இருக்கிறதுனால அதுலேருந்து பாட்டில் எல்லாம் எடுக்கணும்னா கீழே ட்ராக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறப்போ செல்ஃப் லைனர் போடாமல் இருந்தால் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதுவே செல்ஃப் லைனர் போட்டதுக்கு அப்புறமா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்னோட நினப்பு பூராவுமே இந்த பாப்அப் ஜார் மேலே தாங்க இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் டிமார்ட்ல வாங்கின அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற பாட்டிலில் தான் பருப்பெல்லாம் வச்சிருந்தேன். ஸோ அதை நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறப்போ மூடி ஸ்டீலில் இருக்கிறதுனால துருப்பிடிச்சு போயிடும். ஸோ இந்த பாப்அப் ஜார் வாங்கின ரீசனே அதான், பருப்பெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, உளுந்துன்னு 5 பாட்டில் ஃபில் ஆயிடுச்சு. ஒரு பாட்டில் எக்ஸஸா இருக்கு.
அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் மூடி போட்ட பாட்டில டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொடி, அப்புறம் இட்லி பொடி, தனியா பொடின்னு 5 பாட்டில் ஃபில் ஆயிடுச்சு. ஒன்று மட்டும் எக்ஸஸா இருக்கு. சின்ன சின்னதா பாட் மாதிரி இருக்கு. அது பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். அதுல கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கக்கூடிய மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். பேண்ட்ரி யூனிட்டுக்கு பக்கத்துல கவுண்டர் டாப்புக்கு மேலே ஒரு சின்ன கபோர்டு இருக்கு. அந்த இடத்துல அப்பப்ப யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் அந்த நாட்டு சக்கரை, மீல் மேக்கர், அவல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அரிசி மாவு அண்ட் கார்ன்ஃபிளவர் மாவு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. ஸோ அந்த பேக்கெட்லேயே பேர் இருக்கும்ல, அதை மட்டும் கிழிச்சு மூடியில தெரியிற மாதிரி நான் ஒட்டி வச்சிருக்கேன். இப்போதைக்கு கையில லைனர் இல்ல, கொஞ்சம் திக் லைனரா போட்டாதான் பாட்டில் எடுக்கிறப்போ அது வந்து கசங்கி விழாம இருக்கும். ஸோ இப்போதைக்கு கையில எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த இடத்துல லைனர் போட்டுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணப்போ பாப்அப் ஜார்லாம் கீழே இருக்க இடத்துல தான் வச்சிருந்தேன். பட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதனால தூக்கி மேல வச்சுட்டேன். அப்புறம் அந்த ரெட் கலர் மூடி போட்ட பாட்டில்ல தனியா, கொண்டக்கடலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே கம்மியா தான் வாங்குவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படிதான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாட்டில்ல பேர் எழுதி ஒட்டுறதுக்காக லேபிள் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இப்போதைக்கு நான் ஒட்டல. ஏன்னா ஃபியூச்சர்ல நான் மாத்தி வைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அப்பப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி மாத்திடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒட்டாம வச்சிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டீல் பாக்ஸஸ்லாம் ஒரு 70% நல்லா இருக்கு, 30% அப்படி இப்படி தான் இருக்கு. ஒரு சில டப்பாலாம் சுத்தமா போயிருச்சு. ஸோ நல்லா இருக்கிறத மட்டும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட போறேன். நல்லா இல்லாத தூர போட்டுற போறேன். அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த வேலையை மட்டும் தாங்க பார்த்தேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்கல. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு வந்தேன். ஒரு 3 நாளா இந்த பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்றது, பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, பேரலா சமையல் எல்லாம் பண்றதுன்னு இருந்ததுனால கிச்சனை சுத்தமா நான் கிளீன் பண்ணவே இல்லை. சரி பண்ணதானே போறோம், சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி அண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்றத ஓவராலா நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் சிங்க்ல பாத்திரமும் அப்படியே இருக்கு. காலையில இருந்து நான் வாஷ் பண்ணவே இல்லை. கிச்சன்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் நைட்டு போல வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிச்சன் கவுண்டர் டாப்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடுறேன். நான் இந்த வீடு பார்க்க வந்தப்போ கிச்சனை பத்தி நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன் அப்படின்னா, இப்போ போற புது கிச்சன்ல கேஸ் ஸ்டவ்க்கும் ரைட் சைட்ல தான் இந்த உப்பு ஜாடி, மிளகா ஜாடி எல்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம முன்னாடி இருந்த ரெண்டல் ஹவுஸ்ல லெஃப்ட் சைடு வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரைட் சைடு வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ போற சொந்த வீட்லயாவது அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ரைட் சைடு கார்னர்ல தான் சிங்க் பிளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அந்த இடத்துல சிங்க் வச்சுட்டோம்னா அது ஃபுல்லாவே வெட் ஏரியாவாயிடும். அந்த இடத்துல நம்ம போயிட்டு உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சோம்னா ஒரு தடவையும் அதை வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தான் நான் லெஃப்ட் சைடே வச்சுட்டேன். இதுவே லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க ஈரமாகறதுக்கு வழியே கிடையாது. ஸோ லைட்டா டஸ்டிங் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு இப்போதைக்கு நான் லெஃப்ட் சைட்ல தான் வச்சுக்க போறேன். இப்போ கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்கு அதுல இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு டஸ்ட் பண்ணிட்டு சோப் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணிருக்கேன். இந்த கிரானைட் கல்லெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நீங்க இரும்பு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்காதீங்க, ஸ்கிராச்சஸ் விழும். அந்த கிரீன் கலர் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தேய்க்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தேய்ச்சாலே போதும், ஈஸியா கிளீன் ஆயிடும். அந்த கல்லுலையுமே ரொம்ப ஏதாவது ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருந்தா மட்டும் இரும்பு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலயும் ஷைனிங் இருக்கு. நம்ம போட்டு தேய்க்க அந்த ஷைனிங்கும் போயிட்டே வந்துடும். இப்போ சோப் வாட்டர் வச்சு கிளீன் பண்ணதும் ஃபைனலா ஒரு காஞ்ச துணியால தொடச்சி எடுத்துட்டேன். இப்ப பாக்குறதுக்கு நல்லாவே கிளீனா இருக்கு. புது கிச்சன் இல்லையா, நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. முதல் விஷயமா கவுண்டர் டாப்ல வைக்கிறதுக்கு ரேக் வச்சுட்டு அதுல போறதுக்கு லைனர் இல்ல. ஸோ ரீயூசபிள் டிஷ்யூஸ் தான் வச்சிருக்கேன். செகண்டா இந்த செராமிக் ஜார்ஸ்ல உப்பு ஸ்டோர் பண்ணிட்டேன். 1 கல்லுப்பு, 1 வந்து தூளுப்புன்னு. லாஸ்ட் டைம் லாங் வீடியோல இந்த ஜார் காமிச்சிருந்தேன். அப்போ வந்து இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ 1 kg பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் இந்த ரெண்டுத்துலயுமே 1 kg தான் போட்டிருக்கேன். 3/4 ஜாடி அளவுக்கு வருது. தாராளமா 1 kg போட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட் உட்டன் ட்ரே அண்ட் ஆயில் கண்டெய்னர் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு உட்டன் ஃபோல்டர் வாங்கியிருந்தேன். எண்ணெய் பிசுக்கெல்லாம் படுன்றதுனால அதுலயும் ரீயூசபிள் டிஷ்யூவா லைனரா போட்டு விட்டுட்டேன். இந்த 2-in-1 ஆயில் கண்டெய்னரை பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன். ஒரு பக்கம் ஆயில் ஸ்ப்ரே ஆகும், ஒரு பக்கம் வந்து போர் பண்ணிக்கலாம். இன்னும் டீல் போயிட்டு இருக்கு, வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் இப்பதான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றேன். வடை பூரி எல்லாம் சுட்ட ஆயில் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னு பெரிய பாட்டில தான் மிச்சம் இருந்ததை ஊற்றி வச்சிருந்தேன். அதை அப்படியே சின்ன பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பெரிய பாட்டில ஃப்ரெஷ்ஷாக ஆயில் எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ அந்த ட்ரேல ஆயில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டில் எல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரேவையும் தூக்கி ரேக்குக்கு பக்கத்துல வச்சுட்டேன். புளி ஜாடி மட்டும் மாத்தல, அது நல்லா தான் இருக்கு. காலி ஆனதுக்கு அப்புறம் மாத்திக்கணும். அந்த புளி ஜாடியையும் தூக்கி ரேக்ல ஃபர்ஸ்ட் ரேக்ல வச்சுட்டேன். இந்த இடிக்கல்லையும் ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ட்ரேல ஓரமா ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த கட்லரி ஹோல்டர் மட்டும் தாங்க நான் ஸ்டீல்ல வாங்கியிருக்கேன். இது ஆரம்பத்துல வாங்கினது. ஸோ இங்க வந்து வாங்கியிருந்தேன்னா இதையும் நான் ஸ்டீல்ல வாங்காம வேற ஏதாவது ஆப்ஷன் பார்த்திருப்பேன். மொத்தமா 3 ஹோல்டர் இருக்கிறதுனால உங்க கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கட்லரி, நைஃப்ஸ் அது எல்லாமே அங்க போட்டு வச்சுக்கலாம். எனக்கு போட்டு வச்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தது. இனிமே வாங்கினாதான் நான் அதுல போட முடியும். ஸோ எல்லாத்தையும் அதுல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ட்ரேக்கு பக்கத்துலயே அந்த கட்லரி ஹோல்டரையும் வச்சுட்டேன்.
கார்னர்ல தான் எனக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துல தான் மிக்ஸி வச்சிருக்கேன். மிக்ஸிக்கு கீழே புஷ் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம ட்ராக் பண்ணி எடுக்க முடியல. அதனால யூஸ் பண்ணாத சப்பாத்தி கட்டை ஒன்று இருந்தது, அது மேலே வச்சிருக்கேன். இப்போ ட்ராக் பண்ணி யூஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபைனலா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். அதுல வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். தக்காளி நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது, வெளியில தான் ஸ்டோர் பண்றேன். சின்ன வெங்காயம்லாம் அந்த சின்ன சின்ன ஓட்ட வழியா கீழே விழுந்துருமேனு அதுக்கும் லைனர் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிற பேஸ்கெட்ல லைனர் போட்டு பார்த்தா நல்லா இல்லை. இப்போதைக்கு ஆரஞ்சு அண்ட் வாழைப்பழம் மட்டும் இருந்தது, அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஃபைனலா பார்த்தா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வாங்கியிருந்தோமே அப்படின்னு. 4 பிளான்ட் வந்துச்சு, அதுல 2 மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதை எடுத்துட்டு வந்து வச்சு பார்த்தேன். ஒன்று சுத்தமா செட் ஆகல. கொஞ்சம் கிரீனிஷா இருக்கும் இல்லையா, கிரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி, அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதையே வச்சுட்டேன். ஃபைனலா இப்போ கிச்சன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல இது வைக்கலாம், அது அப்படி வைக்கலாம்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.